வணக்கம். வெல்கம் டு டிடிஆர்ஏ கிரியேஷன். இன்றைய கிளாஸில் நம்ம எந்த ஸ்டிச்சை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லேசி டெய்ஸி. லேசி டெய்ஸிக்கு வந்து நார்மல் சீவிங் த்ரெட்டை தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இது மாதிரி கொஞ்சம் மொத்தமாக உள்ளது, காது கொஞ்சம் பெருசாக இருக்கணும், ஓட்டை வந்து பெருசாக இருக்கணும், அது மாதிரி உள்ள ஊசியாக வாங்கிக்கோங்க. அடுத்து சில்க் த்ரெட்டை வச்சு தான் நம்ம ஒரு ஃப்ளவர் வந்து ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, மொத்தமாக நூல் எடுத்துக்கணுன்றதுனால சில்க் த்ரெட்டை வந்து ஒரு ஸ்கேலு இல்லை ஏதாவது ஒரு இதில் வந்துட்டு சுற்றி எடுத்துக்கிறீங்க. சரிங்களா? இப்போ நான் அதை வந்து ஒரு 5-10 சுற்றிக்கிறேன். ஒரு 10 சுற்றிக்கிறேன். ஏன்னா வந்து சிங்கிள் லேயராக எடுத்துக்கிறதுனால 10 சுற்றிக்கிறேன். நீங்கள் இதே வந்து டபுள் லேயராக நீடில் உள்ளே நுழைச்சி இங்கே முடிச்சு போட்டுக்கிறீங்க ரெண்டுத்தையும் சேர்த்து அப்படின்னா ஒரு 5 லைன் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ நான் அட்டி டயத்துலேயே வந்து ஒரே லைனாக எடுத்துக்கிறதுனால 10 சுற்றிக்கிறேன். சரிங்களா? இந்த மொத்தம் இன்னும் உங்களுக்கு மொத்தம் வேணும்னாலும் சுற்றிக்கலாம். மொத்தத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப மெலிசாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்றதுனால இன்னும் ஒரு 2 எக்ஸ்ட்ரா லைன் வந்து சுற்றிக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த த்ரெட்டை என்ன பண்ணுறேன் அப்படின்னா நீடிலில் கோக்க போகிறோம். இப்போ நம்ம த்ரெட்டை வந்து ஊசியில் கோக்கிறதுக்கு எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து கோக்க தனித்தனியாக பிரிஞ்சுக்கிட்டு வரும். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா லைட்டாக க்ளூ வச்சுக்கிறோம். க்ளூ வச்சுக்கிட்டோன்னா எல்லாம் ஒன்றா ஜாயிண்ட் ஆகிடும். லைட்டாக வச்சா போதும், ரொம்ப அதிகமாக வைக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வச்சாலே போதும், இதில் இருக்கிறதே போதும். சரிங்களா? இப்போ நீடில் இது கோத்துக்கிறோம். கொஞ்சம் காய விட்டு கூட நம்ம கோத்துக்கலாம். சரிங்களா? பாருங்க எவ்வளோ ஈஸியாக கோக்க முடியுது பார்த்தீங்களா? இன்னும் லைட்டாக க்ளூ வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் எல்லா த்ரெட்டும் ஒன்றா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது ஒரு சிங்கிள் லேயராக தான் எடுத்துக்க போகிறேன். அப்படின்றதுனால ஒரு சைடு மட்டும் முடிச்சு போட்டுக்கிறேன். இப்போ ஒரு சைடு வந்து முடிச்சு போட்டுக்கிறோம். உங்களுக்கு ஒரு ஃப்ளவருக்கு தேவையான அளவு த்ரெட் எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃப்ளவர் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்காக முதல்ல வரைஞ்சிக்கிறோம். லேசி டெய்ஸி உங்களுக்கு ஃபுல்லாக போட்டதுக்கு அப்புறம் தான் அது என்ன டிசைனுன்றது தெரியும். ஃபஸ்ட்டு டாட் வச்சுக்கிறீங்க. இதில் தான் நம்ம ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படின்னா த்ரெட்டால் ஒரு ஃப்ளவர் இது மாதிரி மேக் பண்ணுறோம். ஸ்டிச்சிங் பண்ணி இப்படி வரும். இந்த லேசி டெய்ஸியானது நமக்கு இப்படி கிடைக்கும். சரிங்களா? இதுதான் சென்டர் பாயிண்ட்டு. இப்போ இந்த இடத்துல ஸ்டிச்சிங் பண்ணி எடுப்போம். அப்போ அந்த ஃப்ளவர் ஆனது நமக்கு கிடைக்கும். எப்படின்றத பார்க்கலாம். சென்டர் பாயிண்டில் நீடில் முதல்ல வெளில எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம இங்கே வந்து குத்தக்கூடாது. நம்ம எங்கே குத்தினோமோ அதே இடத்துல கொஞ்சம் லைட்டாக தள்ளி ஃபஸ்ட்டு. சரிங்களா? குத்தின இடத்துலையே நம்ம குத்துற மாதிரி தான் வரும்.
இப்போ இங்கே பாருங்கள், இந்த விரலை உள்ளே விட்டுக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம இந்த டாட் இருக்குல்ல, அந்த டாட்டுக்கிட்ட பாருங்க, இந்த இடத்துல விட்டு வெளில எடுக்கிறோம். இந்த த்ரெட்டை வந்து த்ரெட்டுக்குள்ளே தான் நம்ம ஊசியை விட்டு எடுக்கணும், சென்டர் பாயிண்ட் வச்சு. சரிங்களா? அப்பப்போ நீடில் விட்டு சரி பண்ணிக்கணும் அதை. ஏன்னா அப்போ தான் நமக்கு பிசுறு இல்லாமல் வரும். சரி பண்ணிட்டேன்னா இப்போ என்ன செய்யணும்னா, இந்தாண்ட சைடு கொடுத்து இங்கே ஒரு ஸ்டிச்சிங் பண்ணணும். இப்போ ஒரு இதழானது நமக்கு கிடச்சிருச்சு. ஒரு ஃப்ளவரோடைய ஒரு இதழானது, ஒரு பெட்டல்ஸ் ஆனது நமக்கு கிடச்சிருச்சு. அவ்வளோதான். அடுத்து அதே மாதிரியே திரும்பவும் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அதே இடத்துல தான் ஊசியை விட்டு எடுக்கணும். இந்த பாருங்கள், கீழே நம்ம முடிச்சு போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த முடிச்சில் வந்து ஊசி குத்தி எடுத்துருவீங்க, பிசுறு விழுந்துடும். அதனால் பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஹேண்டில் பண்ணி கீழே பிடிச்சிக்கணும். முடிச்சு ஒரு விரலை அடியில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு பொறுமையாக வந்துருச்சிங்களா? திரும்ப அதே மாதிரியே த்ரெட்டை பிடிச்சிக்கிட்டே உள்ளே விட்டு வெளில இழுக்கணும். இருந்து இதை விட்டுறக்கூடாது. விட்டுடாமலே இப்போ நீடில் வந்து இந்த இதழுக்கு, இந்த இதழுடைய சென்டர் பாயிண்ட் தனியாக அது மாதிரி பிரித்து வச்சுக்கணும். சரிங்களா? ரெண்டுதையும் பிரிச்சுக்கிட்டு வரும். இப்போ டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நம்ம இதை உள்ளே விட்டு வெளில டைட் பண்ணிக்கணும். சரிங்களா? திரும்ப இப்போ நான் இந்த பாயிண்ட் எடுத்து இந்த இதழை முடிக்கிறேன். நம்ம த்ரெட்டை வந்து பிடிச்சிக்கணும், விட்டுறக்கூடாது. விடாமலே இங்கே பிடிச்சிக்கிட்டு இப்போ இதில் கொத்தி எடுக்க வேண்டியதான். கிடச்சிருச்சிங்களா? லேசி டேசி எப்படி வருதுன்றது உங்களுக்கு தெரியுதுங்களா? அடுத்த இதழுக்கு இப்போ இந்த ஃப்ளவரு சென்டரில் வந்து ஒரு பீடு வைக்கிற மாதிரி கொடுத்தோம் நம்ம போடலாம். இப்போ இது மாதிரி பிசுறு வந்துச்சுன்னா நீடில் உள்ளே விட்டு இதை பாருங்கள், லைட்டாக சரி பண்ணிவிட்டு இப்போ இது சமமாக வந்துருச்சுங்களா? இப்போ இங்கே டைட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது கரெக்டாகிடும். த்ரெட்டுக்கு இந்தாண்ட நீடில் விட்டு கீழே இழுத்துக்க வேண்டியது. அது க்ளூ வச்சதுனால உங்களுக்கு அந்த டைட்டு ஒரு டெம்பர் வந்து வருது, வேறு ஒன்றும் இல்லை. திரும்ப அதே மாதிரியே அடுத்த இது அதுக்குரியா இந்த பிசுறுலாம் வந்ததுன்னா ஊசியை உள்ளே விட்டு நம்ம அப்படி லைட்டாக இழுத்து விட்டுட்டு, இப்போ இழுத்து விடுறீங்களா, இழுத்து விட்டுட்டு அதை சரி பண்ணுறதுனதுக்காக கொஞ்சம் நீட்டாகவே விட்டுருங்க த்ரெட்டை. இப்போ இங்கே சமமாக வந்துருச்சிங்களா? சமமாக வந்ததுக்கப்புறம்
இதை பிடிச்சி இழுத்தோன்னா உங்களுக்கு அந்த டெம்பர் கரெக்டாக வந்துடும். இப்போ உங்களுக்கு அந்த பிசுறு இல்லை பாருங்கள். பிசுறு இருந்தாலே கொஞ்சம் நம்ம த்ரெட்டை எடுத்து விட்டு சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைட் பண்ணிக்கணும். இது மாதிரி சரி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லேசி டேஸி ரெடி. சரிங்களா? இப்போ நான் வந்து இந்த லேசி டேஸியில் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு டாட்டு வச்சு அந்த டாட்டிலேருந்தே பெட்டல்ஸு, இந்த சின்ன டாட்டிலேருந்தே எல்லா பெட்டல்ஸும் வர மாதிரி போட்டேன். சரிங்களா? இதையே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, ரவுண்டு சென்டரில் வந்து வேறு ஏதாவது செயின் ஸ்டிச்சு, தாம்பூர் ஸ்டிச்சு, லாங் அண்ட் ஷார்ட்டு இது மாதிரி கொடுத்துட்டு இதை ஒட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர மாதிரி லேசி டேஸி போடலாம். அப்போ உங்களுக்கு வந்து இதை சுற்றி இருக்கும் ஸ்டிச்சு, இப்படி வரும். லேசி டேஸினானது இப்படி இருக்கும், உங்களுக்கு இப்படி கிடைக்கும். சரிங்களா? இது மாதிரியே நம்ம ஸ்டிச்சிங் கொடுக்கலாம். நடுவில் ஒரு பீடு கூட கொடுத்துக்கலாம். எப்படின்றது புரியுதுங்களா? இதுதான் லேசி டேஸி. நான் உங்களுக்கு ஒரு மாடல் காமிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வேறு டிசைன் கூட ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளவர் மட்டும் லேசி டேஸி போடுறீங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஃப்ளவர் எடுத்துக்கிட்டு அந்த நம்ம லீஃபுக்கும் வந்து இந்த லேசி டேஸியை யூஸ் பண்ணலாம். அந்த கொடிக்குமே வந்து காம்புக்குமே நம்ம லேசி டேஸியை யூஸ் பண்ணலாம். நான் எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள். சரிங்களா? இது மாதிரி நம்ம போடலாம். அடுத்து ஒரு இறகு பாருங்கள். அந்த இறகு வந்து லேசி டேஸியிலே நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? கலர் வேறு வேறு எடுத்துக்கிட்டு அதே லேசி டேஸியை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த இறகு எப்படி வரும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இங்கேருந்து இங்கேருந்து இங்கே இப்படி அந்த ஸ்டிச்சிங் வந்து இது மாதிரி கொடுப்பீங்க. சென்டர் அந்த ஸ்டிச்சிங் பண்ணது தெரியாமல் இருக்கிறதுக்காக ப்ரௌன் கலரில் இங்கே செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த டிசைன் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, வேறு எந்த டிசைன் வேணாலும் பண்ணலாம். ஆனால் ஏதாவது ஒரு டிசைன் வந்து செஞ்சு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. அதான் லேசி டேஸி ஸ்டிச்சு. நன்றி, வணக்கம்.